بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إن أصدق حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை படைத்து பரிபாலித்து இயக்குகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. அவனுடைய வற்றா கருணையும் பேரன்பும் உலகத்திற்கோர் அருக்கொடை அனலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். ரமலானுடைய கடைசி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இரவு தொழுகையை முடித்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு மறுமையில் மனிதனின் புலம்பல்கள் என்கின்ற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் மறுமையில் அல்லாஹ்வின் சன்னதியில் நாம் நிற்கக்கூடிய நேரத்தில் அநேகமான மனிதர்கள் புலம்பக்கூடியவர்களாக நாளை மறுமை நாளில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இந்த மறுமை நாளுக்கென்று அல்லாஹ் பல பெயர்களை வைத்திருந்தாலும் திடுக்கிடச் செய்யும் நாள், விசாரிக்கப்படும் நாள் என்று ஏராளமான பெயர்களை அல்லாஹ் வைத்திருந்தாலும் அல்லாஹ் ஒரு பெயரை சொல்லும் பொழுது, இந்த மறுமை நாளுக்கென்று ஒரு பெயரை சொல்லும் பொழுது யௌமுல் ஹஸ்ரத் என்று சொல்கிறான். யௌமுல் ஹஸ்ரத் என்றால் கை சேதப்படக்கூடிய நாள் என்று சொல்றான். அப்ப எப்படி கை சேதப்படக்கூடிய நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் அனுப்பப்பட்ட பின்னால் ஒரு வானவர் ஒருவர் வருவார். என்ன கொண்டு வருவார்? ஒரு ஆட்டை கொண்டு வருவார், ஒரு கிடாவை கொண்டு வருவார். ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு கிடாவை ஒரு வானவர் என்ன செய்வாரே கொண்டு வந்து சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு சொல்வார், யாஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, யாஹ்லின் நார், நரகவாசிகளே என்று அழைப்பார். சொர்க்கவாசிகளும் எட்டி பார்ப்பார்கள், நரகவாசிகளும் என்ன செய்வார்கள்? எட்டி பார்ப்பார்கள். ஹல் தாரிஃபூன மா ஹாதா, இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு புரியுதா? இந்த ஆட்டை காண்பித்து கேட்பாராம், இது என்னன்னு தெரியுதா என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசிகளும் அறிந்து கொள்வார்கள், நரகவாசிகளும் அறிந்து கொள்வார்கள். ஆம், இதுதான் மவுத் என்று சொல்வார்கள். நீங்கள் மவுத்தை ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள், மரணத்தை நீங்கள் ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று இரண்டு பேரும் என்ன செய்து கொள்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் அந்த வானவர் என்ன செய்வாரு? அறுத்து பலியிடுவார், அந்த ஆட்டை அறுத்து பலியிடுவார். அப்பொழுது சொல்லப்படும், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு நிரந்தரம், நரகவாசிகளே உங்களுக்கும் நிரந்தரம் என்று சொல்லப்படும். இப்ப சொர்க்கவாசிகளுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஏன்? ஏனெனில் ஏற்கனவே நாம் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை திளைத்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேல் நமக்கு மரணம் என்பதே வராது. மரணத்திற்கே மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது, மௌத்துக்கே மௌத்து கொடுக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நம்மை மரணம் வந்து சந்திக்காது. அப்போ சொர்க்கவாசிகளுக்கு இரட்டிப்பு சந்தோஷம், நரகவாசிகளுக்கு அன்று கை சேதப்படக்கூடிய நாள். ஏன்? நரகத்தில் நாம் வெந்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் நாம் தப்பிப்பதாக இருந்தால் மரணம் ஒன்றுதான் தீர்வு, அதை தவிர வேறு தீர்வு இல்லை. இனிமேல் நமக்கு மரணம் என்பது கூட வராது என்ற காரணத்தினால் அன்றைக்கு கை சேதப்படக்கூடிய நாளாக அவர்களுடைய மறுமை நாள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார். அப்ப இந்த மறுமை நாள் என்பது
மிகப்பெரிய என்ன ஒரு கை சேதப்படக்கூடிய நாளாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த கை சேதப்பட்டு சத்தம் போடக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். லைத்த அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். திருமறை குர்ஆன்ல நீங்க ஏராளமான இடங்களில் பார்க்கறான், யா லைத்தனி, யா லைத்தனா, யா வைலதா என்று புலம்பக்கூடிய மனிதன் சத்தம் போடக்கூடிய சத்தம். நரகத்தில் இருந்து புலம்பக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும் போது எப்படி சொல்லுவான்? யா லைத்தனி, யா லைத்தனா, யா வைலதா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக திருமறை குர்ஆனில் பார்க்கலாம். அப்ப மனிதன் மறுமை நாளில் 9 வகையான புலம்பல்களை மனிதன் புலம்புவான். இந்த 9 வகையான புலம்பல்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த உரையில என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதல் புலம்பலாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 78வது அத்தியாயம் 40வது வசனத்துல சொல்லி காட்டும். 78வது அத்தியாயம் 40வது வசனத்துல சொல்லும் பொழுது, வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா என்று சொல்றாங்க. அன்றைய நாளில் காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்வார்களா, குன்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக நான் ஆகியிருக்க மாட்டேனா என்று நாளை மறுமை நாளில் யார் புலம்புவார்கள்? காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் புலம்புவார்கள், குன்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக நான் ஆகியிருக்க கூடாதா என்று புலம்புவார்கள். நாளை மறுமை நாள்ல மனிதன் பலவிதமான காட்சிகளை பார்ப்பான். பலவிதமான காட்சிகளை எல்லாம் என்ன செய்வான்? மனிதன் பார்ப்பான். அதுல ஒரு காட்சியை மனிதன் பார்க்கும் போது எந்த காட்சியை பார்ப்பான் என்று சொன்னால், விலங்கினங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நீதி வழங்குவான். நாளை மறுமை நாள்ல விலங்கினங்களுக்கு அல்லாஹ் நீதி வழங்குவான். எப்படி நீதி வழங்குவான்? இந்த உலகத்தில் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டி இருக்கும், காயப்படுத்தி இருக்கும் அல்லது கொன்றிருக்கும். இந்த ஆட்டிற்கு அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல என்ன செய்வான்? நீதி வழங்குவான். எப்படி நீதி வழங்குவான்? எந்த ஆட்டிற்கு இந்த உலகத்தில் கொம்பில்லையோ, எந்த ஆடு இந்த உலகத்தில் முட்டி குத்தியதோ, அந்த ஆட்டிற்கு அல்லாஹ் என்ன செய்வானா? கொம்பில்லாத ஆட்டுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கொம்பை வர வைத்து 2 ஆடையும் என்ன செய்வானா? நேரடியாக மோதவிட்டு அந்த ஆட்டுக்கு நீதி வழங்கப்பட்டவுடன் அல்லாஹ் சொல்வானா, நீங்கள் மண்ணோடு மண்ணாக நீங்கள் ஆகிவிடுங்கள். இந்த காட்சியெல்லாம் மனுஷன் பார்த்துட்டே இருப்பான். இந்த நேரத்தில் தான் என்ன செய்வான்? இந்த காட்சியெல்லாம் பார்த்து விட்டு தான் சொல்வான், குன்து துராபா, நானும் மண்ணோடு மண்ணாக நான் ஆகியிருக்க மாட்டேனா என்று மனிதன் என்ன செய்வான்? நாளை புலம்பக்கூடியவனாக இருப்பான். யார் புலம்புவார்கள்? காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் புலம்புவார்கள், குன்து துராபா என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது முதல் புலம்பல். இரண்டாவது புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயம் 42வது வசனத்துல சொல்லி காட்டுறான். லா துஸவ்வா பிஹுமுல் அர்ல், இந்த பூமி என்னை புதைக்கப்பட்டிருக்க கூடாதா? நாளை மறுமை நாள்ல யார் சொல்லுவா? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள் புலம்புவார்களாம், லவ் துஸவ்வா பிஹுமுல் அர்ல், இந்த பூமி என்னை விழுங்கி இருக்க கூடாதா? இந்த பூமியிலேயே நான் புதைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று மறுமை நாளில் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த புலம்பலை எல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பெரும்பாலும் எதற்காக மனிதர்கள் புலம்புவார்கள் என்று சொன்னார்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படல, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படல. இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கு. அப்ப இவர்கள் புலம்பக்கூடிய வார்த்தை என்ன? நான் மண்ணோடு மண்ணாக நான் ஆகியிருக்க கூடாதா? இந்த பூமி என்னை விழுங்கி இருக்க கூடாதா என்று புலம்புவார். இன்றைக்கு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இரவு நேரத்துல வீட்டுல தூங்குறோம். நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொத்து, நம்முடைய கஜானா, நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் வீட்டுல இருக்குது. இரவு நேரத்தில் நாம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட வேண்டும் என்று யாராவது விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இந்த உலகத்தில் வாழும் போது என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். நாம் மண்ணோடு மண்ணாக ஆக வேண்டும் என்று யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா மறுமை நாளில் மனிதன் விரும்புவானாம், நாம் மண்ணோடு மண்ணாக நான் ஆகியிருக்க கூடாதா? இந்த பூமி என்னை விழுங்கி இருக்க கூடாதா என்று மனிதன் என்ன செய்வான்? புலம்புவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். இது 2வது புலம்பல். 3வது புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 6வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? ஃபகாலு, அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா,
அல்லாஹ் யா லைத்தனி என்ற அந்த வார்த்தையும் பயன்படுத்துவான், யா லைத்தனா அப்படின்ற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்துவான். யா லைத்தனினா ஒருமையில் சத்தம் போடுவது, யா லைத்தனா அப்படின்னு சொன்னா பன்மையாக கூட்டமாக சத்தம் போடுவது. ஃபகாலு அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா நுரத்து, நான் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பப்படக்கூடாதா? யார் சொல்வார்கள்? நாளை மறுமை நாளில் நின்று சொல்வார்களா, நுரத்து, நான் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பப்படக்கூடாதா? கத்திபு பி ஆயாத்தி ரப்பினா வ நகூன மினல் முஃமினீன். அப்படி உலகத்திற்கு மீண்டும் அனுப்பப்பட்டால் அல்லாஹ்வுடைய வசனங்களை நான் மறுக்காமல் மூமீனாக வாழ்ந்துவிட்டு வந்து விடுகிறேன் யா அல்லாஹ் என்று புலம்புவார்களாம். நுரத்து, என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பினால் என்ன செய்வேன்? அல்லாஹ்வுடைய வசனங்களை நான் மறுக்காமல் மூமீனாக வாழ்ந்துவிட்டு வந்து விடுகிறேன். இந்த வசனம் எதை தான் குறிக்குது? அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கட்டுப்படல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கட்டுப்படல என்ற அந்த காரியத்தை தான் இந்த வசனமும் உணர்த்துகிறது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு நாம் கட்டுப்படுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தௌஹீதை ஏற்றுக்கக்கூடிய நாம் எதுல இருந்து வெளியே வந்துட்டோம்? தர்கா வழிபாட்டுல இருந்து வெளியே வந்துட்டோம், மதுஹப்ல இருந்து வெளியே வந்துட்டோம், மௌலூதுல இருந்து மீலாதுல இருந்து எல்லாத்திலும் வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு தௌஹீத்வாதிகளால் வரதட்சணை திருமணங்களில் இருந்து வெளியே வர முடிகிறதா? ஆடம்பர திருமணங்களில் இருந்து இன்றைக்கு வெளியே வர முடிகிறதா? வர முடியல. என் சின்னம்மா மகனுக்கு கல்யாணம், என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், என் தம்பி மகளுக்கு கல்யாணம், என் பெரியம்மா மகனுக்கு கல்யாணம், அப்படி உறவை பேணாமல் நாம் இருக்க முடியுமா என்றெல்லாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மறுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் பாருங்க, இன்றைக்கு தௌஹீதை பேசக்கூடியவர்கள், இன்றைக்கு எல்லா தௌஹீத்வாதிகளும் என்ன செய்யல? திருமணத்தை புறக்கணிக்கவில்லை. தௌஹீத் பேசக்கூடிய அனைவரும் இன்றைக்கு என்ன செய்யறோம்? வரதட்சணை திருமணங்களில் சர்வ சாதாரணமாக கலந்து கொள்கிறோம், ஆடம்பர திருமணங்களில் சர்வ சாதாரணமாக கலந்து கொள்கிறோம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது? பூப்புனித நீராட்டு விழா என்ற ஒரு விழாவை இந்த முஸ்லிம் சமுதாயம் கொண்டாடியது. இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு நின்னு போச்சு, 1-2 இடங்கள்ல இருக்குது. ஆனால் இந்த பூப்புனித நீராட்டு விழா என்ற இந்த விழாவை முஸ்லிம்கள் கொண்டாடினார்கள் 10 வருடங்களுக்கு முன்னால். இன்னைக்கு பூப்புனித நீராட்டு விழா நம்முடைய சமுதாயத்தில் இருக்குதா? ஏன் சமுதாயத்தில் இருந்து காணாமல் போனது? ஒட்டுமொத்த தௌஹீத் பேசக்கூடியவர்களும் அதை புறக்கணித்தோம், அதை எதிர்த்தோம். அந்த காரணத்தினால் இன்றைக்கு பூப்புனித நீராட்டு விழா என்ற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து இல்லாமல் போனது. இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட முடியுமா? என்னுடைய பிள்ளை வயசுக்கு வந்துட்டா, வீடு ஏறி நான் சாப்பாடு போடுறேன், அதுக்கு நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு முஸ்லிமால் கூப்பிட முடியுமா? வெக்கப்பட்டு நிக்கிறான் இன்னைக்கு. ஏன்? நம்ம அன்னைக்கு புறக்கணிச்சோம், எல்லோரும் சேர்ந்து புறக்கணித்த காரணத்தினால் இன்றைக்கு என்ன ஆனது? பூப்புனித நீராட்டு விழா நம்முடைய சமுதாயத்தில் இருந்து அகன்றது. 10 வருடங்களுக்கு முன்னால் சுன்னத்து கல்யாணம் என்று ஒரு கல்யாணத்தை பண்ணுவான். மகனுக்கு விருத்த சேதனம் செய்வதாக இருந்தா, என் மகனுக்கு சுன்னத்து எடுக்கிறேன், அதுக்காக பந்தல் போட்டு, அதுக்காக விருந்து வச்சு, அதற்காக ஒரு பெரிய பங்கனை ஏற்படுத்துவார்கள். இன்னைக்கு அந்த சுன்னத்து கல்யாணம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறதா? இல்ல. ஏன் இல்ல? தௌஹீத் பேசக்கூடிய அனைவரும் அதை எதிர்த்தோம், அதை புறக்கணித்தோம். விளைவு இன்றைக்கு சமுதாயத்தில் பூப்புனித நீராட்டு விழா இல்லை, சுன்னத்து கல்யாணம் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்ல. 1-2 இடத்துல இருக்கலாம். அப்ப வரதட்சணை திருமணத்தை அதை போன்று நாம் புறக்கணித்தோமா? ஆடம்பர திருமணத்தை நாம் அதை போன்று புறக்கணித்தோமா? வரதட்சணை திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய சபை. ஆடம்பர திருமணங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கக்கூடிய சபை. அந்த சபையில் சர்வ சாதாரணமாக கலந்து கொண்டு அங்கிருந்து நாம் சாப்பாடையும் என்ன செய்கிறோம்? சாப்பிட்டுக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய சபைக்கு நாம் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு வரை வரதட்சணை திருமணங்களை நம்முடைய சமுதாயத்தில் இருந்து குறைக்க முடியவில்லை, ஆடம்பர திருமணங்களில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை என்ன செய்ய முடியவில்லை? அகற்ற முடியவில்லை. போய் என்ன செய்வது? இந்த பங்கன் மேலும் மேலும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறதே தவிர ஆடம்பரங்கள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறதே தவிர ஆடம்பரங்கள் குறைந்து கொண்டிருக்கிறதா? இல்ல. முதல்ல என்ன செஞ்சாங்க? ஒரு மருதாணி பங்கன் வச்சாங்க. இன்றைக்கு அது மெருகேறி ஹல்தி பங்கன்ல வந்து நிக்குது. ஹல்தி பங்கன்னா என்ன? 2 பேரும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு மஞ்சளால என்ன செய்வாங்க? தண்ணியை ஊத்தி
விளையாடுவாங்க. யாரு? கல்யாணத்துக்கு முன்னால மாப்பிள்ளையும் பொண்ணும். இதுதான் ஹல்தி ஃபங்க்ஷன். இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் போன்ற ஆடம்பரமான செயல்களில் வந்து நிற்கிறது என்று சொன்னால் நம்ம திருமணத்தை புறக்கணிக்கல. ஆடம்பர திருமணத்தை புறக்கணிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரதட்சணை திருமணங்களை இன்றைக்கும் நாம் புறக்கணிக்காமல் வாழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கும் வரதட்சணை திருமணங்கள், ஆடம்பர திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கக்கூடிய சபையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்றான், யகூலு யா லைதனா நுரத்து, இறைவா என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு. அப்படி அனுப்பினால் அல்லாஹ்வுடைய வசனங்களை நான் மறுக்காமல் மூமினாக நான் வாழ்ந்துவிட்டு வந்து விடுகிறேன் யா அல்லாஹ் என்று நாளை மறுமை நாளில் புலம்புவான். இது மூன்றாவது புலம்பல். நான்காவது புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 89வது அத்தியாயம் 23வது வசனத்துல சொல்லி காட்டுறான். எந்த வசனம்? சூரத்துல் ஃபஜ்ர்ல நம்ம அதிகமாக ஓதக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ர் இருக்கு பாருங்க, அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உஜிய யௌமைதின் பி ஜஹன்னம், அன்றைய நாளில் அவர்களுக்கு நரகம் முன்னால் கொண்டு வரப்படும். யௌமைதி யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு திக்ரா, அன்றைய நாளில் நரகத்தை பார்த்தவுடன் மனிதன் புரிந்து கொள்வான் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை மனிதன் புரிந்து கொள்வான். அல்லாஹ் கேட்கிறான், அன்றைய நாளில் நீ புரிந்து கொண்டு உனக்கு என்ன பலன் இருக்கிறது? அன்றைய நாளில் சத்தியம் எது அசத்தியம் எது என்று புரிந்து கொண்டு உனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாத், நாளை மறுமை நாள்ல புறம்புவானா, இதுதான் என்னுடைய ஹயாத்தான வாழ்க்கை, இதுதான் என்னுடைய ஒரிஜினலான வாழ்க்கை என்று மனிதன் புலம்புவான். இந்த ஒரிஜினல் வாழ்க்கைக்காக, இந்த ஹயாத்தான வாழ்க்கைக்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா? இந்த ஒரிஜினல் வாழ்க்கைக்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா? நான் தொழுதிருக்க கூடாதா? நான் நோன்பு நோக்க கூடாதா? நான் நன்மைகளை சம்பாதித்திருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் என்ன செய்வான்? மனிதர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஹயாத்தான வாழ்க்கைக்கு நான் சேமித்திருக்க கூடாதா? ஒரிஜினலான வாழ்க்கைக்கு நான் எதையாவது சேமித்திருக்க கூடாதா என்று மனிதன் புலம்புவான். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ செல்வங்களை சேர்க்கலாம், மாட மாளிகைகளை சேர்க்கலாம், பொருளாதாரங்களை சேர்க்கலாம், பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு வேணாலும் நம்ம பேலன்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நாளை மறுமை நாளில் பிரயோஜனம் இருக்கிறதா? இல்ல. மறுமை நாளில் எது பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னால், யார் மறுமைக்காக சம்பாதிக்கிறார்களோ அதுதான் நாளைக்கு உண்மையான சேவிங்ஸ். அதுதான் சொல்லுவான், கத்தம்து லி ஹயாத், இந்த ஹயாத்தான வாழ்க்கைக்காக, இந்த ஒரிஜினல் வாழ்க்கைக்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா என்று புலம்பும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அவங்க விருந்தாளிகள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. யாரு? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க. வந்து பார்க்கறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுல எந்த உடைமைகளும் இல்ல, அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய எந்த உடைமைகளும் அவருடைய வீட்டுல இல்ல. அப்ப வந்த விருந்தாளிகள் கேட்கிறாங்க, அபூதரே உங்க வீட்டுல எந்த உடைமைகளும் இல்லையே, அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய எந்த உடைமைகளும் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல நான் சேஃப்டியா எல்லா பொருளையும் என்ன செய்திருக்கிறேன், சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப என்ன நினைச்சிட்டாங்க அந்த விருந்தாளிகள், வந்த விருந்தாளிகள் நினைத்துக் கொண்டார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னொரு வீடு இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் தெரிந்தது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது இன்னொரு வீடு என்று சொன்னது மறுமை வீட்டில் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்ற செய்தி என்ன செய்கிறது, கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் செல்வத்தை கண்டு இது அனைத்தும் என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஆதமுடைய மகனே உனக்கு என்னப்பா செல்வம் இருக்கிறது? இந்த உலகத்தில் உனக்கு என்ன சொந்தம் கொண்டாட முடியும்? மூன்றை தவிர உனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூன்றை தவிர உனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. நீ உண்டு கழித்ததும், நீ என்ன சாப்பாடு சாப்பிட்டியோ அந்த சாப்பாடு, அதன் மூலமாக வெளியே போன கழிவுகள் உன்னுடையது. நீ உடுத்து கிழித்ததும், நீ எந்த ஆடையை உடுத்தாயோ, எதை உடுத்து கிழித்தாயோ அது உன்னுடையது. தர்மம் செய்த மீத பொருட்களும் தான் உன்னுடையது
நீ எதை தர்மம் செஞ்சியோ அதுதான் நாளை மறுமை நாளில் சேவிங்ஸ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப நாளை மறுமை நாளில் யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத், இந்த ஹயாத்தான வாழ்க்கைக்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது 4வது புலம்பல். 5வது புலம்பலை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயம் 66, 67, 68வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இது பெரும்பாலும் இந்த வசனம் தௌஹீத் மேடைகளில் அதிகமாக முழங்கிய வசனம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது யகூலூன யா லைத்தனா, கூட்டமாக சத்தம் போடுவார்கள், யா லைத்தனா அத்தான அல்லாஹ வ அத்தான ரசூலா, நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அவனுடைய தூதருக்கு நான் கட்டுப்பட்டிருக்க கூடாதா. இந்த வசனம் எதைதான் உணர்த்துது? அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கட்டுப்படல சொல்லிட்டு சொல்வானா வகாலு ரப்பனா, அவர்கள் சொல்வார்கள் இறைவா இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா, சாதத்தனா வ குப்ரானா, நாங்கள் அச்சு அசலாக பின்பற்றினோம். யாரை பின்பற்றினோம்? எங்களுடைய தலைவர்களை, எங்களுடைய முன்னோர்களை, என்னுடைய இமாம்களை என்ன செய்யணும்? அச்சு அசலாக பின்பற்றினோம் என்று சொல்வார்களாம். சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு என்று சொல்வார்கள். இன்றைக்கு கிரிக்கெட் வீரர்களை அவன் எப்படி முடியை வைத்துக் கொள்கிறானோ அதை போன்று முடியை வைத்துக் கொள்கிறான். சினிமா கூத்தாடி எப்படி ட்ரெஸ் அணிகிறானோ அதை போன்று ட்ரெஸ் அணிந்து கொள்கிறான். சினிமா கூத்தாடி எப்படி மீசையை கத்திருக்கிறானோ, எப்படி ட்ரெஸ் அணிகிறானோ, எப்படி நடக்கிறானோ அதை போன்று இவனும் நடந்து கொள்கிறான். நாளை மறுமை நாளில் சொல்வார்கள் அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா காலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலல்லூன சபீலா, இறைவா என்னை சினிமா கூத்தாடிகள், கிரிக்கெட் வீரர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், எங்களுடைய முன்னோர்கள் வழிகெடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு என்று நாளை மறுமை நாளில் புலம்புவார்கள் என்று 5வது புலம்பலை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 6வது புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது 25வது அத்தியாயம் 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யகூலு யா லைத்தனி தஹதது மஅ ரசூலி சபீலா, இந்த தூதரை கை காட்டி சொல்வானா, நாளை மறுமை நாள்ல தூதரை கை காட்டி சொல்வானா, இந்த இறை தூதரை என்னுடைய வழிகாட்டியாக நான் ஆக்கி இருக்க மாட்டேனா, இந்த இறை தூதரை நான் வழிகாட்டியாக ஆக்கியிருக்க மாட்டேனா என்று நாளை மறுமை நாளில் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு இறை தூதர்களை நாம் பின்பற்றுவோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சு அசலாக நாம் பின்பற்றுகிறோமா? இல்ல. என்ன வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? மார்க்கத்தில் நமக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை வளைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மீலாது விழா கொண்டாடுறாங்க பாருங்க. இந்த மீலாது விழா கொண்டாடுவதற்கு ஏதாவது அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறதா? கிடையாது. மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஆதாரத்தை வைப்பார்கள். என்ன சொல்லுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்கள், வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்ட நாள் என்பதால் அன்றைய நாள் ஜும்மாவாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடக்கூடாதா இப்படின்னு இன்றைக்கு வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி என்ன செய்து அவர்களுடைய ஆதாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல பார்க்கலாம், மீலாது விழா கொண்டாடுவதற்கு ஆதாரத்தை எப்படி வைப்பாங்க? என்னுடைய மகளுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடும் போது, என்னுடைய மகனுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடக்கூடாதா? எப்படி வாதம் பாருங்க. என்னுடைய மகனுடைய பிறந்த நாளை, என்னுடைய மகளுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடும் போது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடக்கூடாதா அப்படின்னு வாதத்தை வைக்கிறான். மார்க்கத்தை இப்படி புரியக்கூடாது. மார்க்கத்தை எப்படி புரியணும் தெரியுமா? அடே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய மகளுக்கோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கோ, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கோ தன்னுடைய பிறந்த நாளையோ கொண்டாடியதில்லை, அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாட மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கணும். என்னைக்குமே மார்க்கம் என்று வந்துவிட்டால் நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு எப்படி எல்லாம் இறை தூதரை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னால்,
வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ரசூலா சொல்லி இருக்காங்களா? சொன்னா பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு ரசூலா சொன்னாங்களா? பெண் வீட்டு விருந்து கூடாதுன்னு சொன்னா பெண் வீட்டு விருந்து வைக்க கூடாதுன்னு ரசூலா சொல்லி இருக்கிறாங்களா? புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு கேட்டா புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு ரசூலா சொன்னாங்களா? இப்படி வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் எவ்வளவு கிறுக்குத்தனமான முட்டாள்தனமான எவ்வளவு பெரிய வாதம் தெரியுமா? அது ஒரே ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆபீஸ், இந்த பிரைவேட் ஆபீஸ்ல மேனேஜருடைய ரூம் இருக்கும். இந்த மேனேஜர் ரூம்ல ஒரு வாசகத்தை போட்டிருப்பாங்க. என்ன வாசகம்? அனுமதி பெற்று உள்ளே வரவும் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்றாரு, உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய பேர் அப்துல் கரீம், அதனால் நான் என்ன செய்ய போறேன், அனுமதி பெற்று உள்ளே வரவும்னா என்ன அர்த்தம்? பொதுவான ஒரு அறிவிப்பு, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னா அதனுடைய அர்த்தம். ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய பேர் அப்துல் கரீம், நான் என்ன போறேன், என்ன செய்ய போறேன், உள்ள போக போறேன் அப்படின்ற. பக்கத்துல இருக்கிறவர் கேட்கிறாரு, அடே உன் பேர் அப்துல் கரீம் என்பதற்காக நீ எப்படி உள்ள போலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஆள் உடனே சொன்னாரா, அனுமதி பெற்று உள்ளே வரவும் தானே போட்டிருக்கு, அப்துல் கரீம் அனுமதி பெற்று உள்ளே வரவும் போட்டிருக்கா? இல்ல இப்படின்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமோ, இப்படி சொன்னா எவ்வளவு கிறுக்குத்தனமோ, இப்படி சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாதமோ, அது போன்றுதான். ரசூல்லா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ரசூல்லா பெண் வீட்டு விருந்து வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? ரசூல்லா பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்படின்னு சொல்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான வாதம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிந்து கொள்ளலாம். இதை என்ன செய்து ஆறாவது புலம்பலாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏழாவது புலம்பலாக அல்லாஹ் 25வது அத்தியாயம் 28வது வசனத்துல சொல்லி காட்டுறான். யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலாலன் ஹலீலா. நாளை மறுமை நாள்ல குறிப்பிட்ட ஒரு நபரை கை காட்டி சொல்லுவான், குறிப்பிட்ட ஒரு நபரை கை காட்டி சொல்லுவானா, இந்த நண்பனை நான் உலகத்தில் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க மாட்டேனா, இந்த நபரை நான் உலகத்தில் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க மாட்டேனா என்று மறுமை நாளில் புலம்புவார்கள். இந்த நண்பன் தானே எனக்கு மது அருந்த சொல்லி தந்தான், இந்த நண்பன் தான் என்னை புகைப்பிடிக்க சொல்லி தந்தான், இந்த நண்பன் தான் என்னை விபச்சாரத்தில் ஈடுபட வைத்தான் என்று நாளை மறுமை நாள்ல என்ன செய்வான், இந்த நபரை நான் உலகத்தில் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க மாட்டேனா என்று நாளை மறுமை நாளில் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்களை பொறுத்தவரையில் இந்த நண்பர்கள் மூலமாகத்தான் என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய அளவில் கெட்டு போவது யாருனாலதான், பழக்க வழக்கங்கள்னாலதான். இன்னைக்கு எந்த அளவிற்கு இளைஞர்களை பற்றி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஆய்வு சொல்லுது, இன்றைய உள்ள இளைஞர்களை நீங்க என்ன செய்ய முடியாது, கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி அழைக்க முடியாது. கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி என்ன செய்ய முடியாது, உங்களுடைய இளைஞர்களை அழைக்க முடியாது. போன தலைமுறை வரைக்கும் கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி அழைச்சா வருவாங்க. இந்த தலைமுறை இளைஞர்களை நீங்க கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி அழைத்தால் அவர்கள் வரமாட்டார்கள் என்று ஆய்வுகள் சொல்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஜமாத்தினுடைய கொள்கை என்ன, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை. இந்த கொள்கை அடிப்படையில் இன்றைக்கு இளைஞர்கள் வருகிறார்களா? கிடையாது. இன்றைக்கு கிளை நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். கிளை நிர்வாகி தன்னுடைய மகனை கொள்கை அடிப்படையில் வளர்க்க முடியல, சித்தாந்த அடிப்படையில் வளர்க்க முடியல. அவர் தாவா களத்துல நிக்கிறாரு, மகனை கொள்கை அடிப்படையில் கொண்டு வர முடியல. மகன் என்ன செய்யறான், தர்காக்கு முன்னால போய் நிக்கிறான். வாப்பா தாவா களத்துல நிக்கிறாரு, மகன் எங்க நிக்கிறான், தர்காக்களிலும் கூத்துக்களிலும் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஆய்வு என்ன சொல்லுது, உங்களுடைய இளைஞர்களை, இந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களை கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி அழைக்க முடியாது, அவர்கள் வரமாட்டார்கள். மாறாக எதுக்கு வருவாங்க தெரியுமா, கூத்துன்னு சொல்லி அழைச்சு பாக்குறீங்களா, கூத்தாடிக்கு பின்னால போகணும்னு சொல்றீங்களா, இவர்கள் வருவார்கள். இந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு சொல்லுது. அவன் என்ன காரணம் வைக்கிறான், ஏன் இந்த இளைஞர்கள் கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் வரவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்னால் உள்ள டெக்னாலஜியை விட அசுர வேகத்தில் வளர்ந்திருக்கிறது இந்த 2 வருஷத்துல. இந்த ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு ஏஐ டெக்னாலஜி என்ன செய்யறது வந்திருக்கிறது. ChatGPT அப்படின்னு ஒரு ஆப். இந்த ஆப்ல என்ன நீங்க கேக்குறீங்களோ அதற்கான பதில தருது. இன்றைக்கு பெற தெரியுமா தெரியாதா,
அப்படின்னு அந்த ChatGPT அடிச்சு பாருங்க. இந்த ரமலான் மாதத்தினுடைய பிறை எந்த நாட்டில எல்லாம் தெரியும் கேட்டா அப்படியே என்ன செய்யுது, காட்டுது, ஈஸியா காட்டுது. எந்த தகவல் உங்களுக்கு வேண்டுமோ அதை டைப் பண்ணி கேட்டா உடனே தருது. அப்பதான் நான் கொள்கையை பத்தி சிந்திக்கணும். இளைஞர்கள் நினைக்கிறான் எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது, நான் எதுக்கு கொள்கையை பத்தி சிந்திக்கணும், நான் எதுக்கு சித்தாந்தத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். கூகுள் ஜெமினின்னு ஒரு ஆப், கூகுள் ஜெமினின்னு ஒரு ஆப் வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, இந்த கார்ட்டூன்லாம் பசங்க பாக்குறாங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க கார்ட்டூன் பாக்குறாங்கல்ல, இந்த கார்ட்டூனை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அனிமேஷன் தானே, மூவ் பண்ணணும்னு சொன்னா மாச கணக்குல ஒர்க் பண்ணணும். ஒரு கார்ட்டூன் படத்தை எடுக்கிறதா இருந்தா வருஷ கணக்குல என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும். அப்பதான் ஒரு கார்ட்டூன் படத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு என்ன, ஏஐ டெக்னாலஜி வந்ததற்கு பிறகு பிராம்ப்ட் அடிக்கிறான், குதிரையில போற மாதிரி ஒரு காட்சி வேணும் அப்படின்னு சொன்னா குதிரையில போற மாதிரி ஒரு காட்சியை தருது. ஒண்ணு இல்ல, உங்க போட்டோ எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எனக்கு கிடைச்சுன்னு சொன்னா கூகுள் ஜெமினியில நான் அப்லோட் பண்ணி நீங்கள் நகை கடையில் திருடுவதை போன்றோ ஜவுளி கடையில் திருடுவதை போன்றோ நான் உருவாக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி உச்சத்தில் இருக்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னால இந்த டெக்னாலஜி இல்ல. கிராக்னு ஒரு ஆப், இதுல நீங்க எந்த போட்டோவை கொடுத்தாலும் உங்களுடைய ஒரு போட்டோவை தந்துட்டீங்கன்னா அந்த போட்டோவை எப்படி மூவ் பண்ணணும், நீங்க என்ன செய்யணும் டைப் பண்ணா அதே மாதிரி அது செய்யுது. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னா இந்த நபர் எழும்பணும் அப்படின்னு சொன்னா அது எழும்பி காட்டுது. அப்படி அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப், இந்த ஆப் என்ன செய்யுது தெரியுமா, போட்டோ எடுத்து உங்க ஃப்ரிட்ஜ்ல சமையல் பண்றதுக்கு என்னன்னு தெரியலையா, உங்க ஃப்ரிட்ஜ் அப்படியே போட்டோ எடுத்து என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு போட்டோ எடுத்தா அதுவே மெனு கார்டு அனுப்புது. நீ இப்படி இப்படி அனுப்பிக்கோ, ரெசிபியே அனுப்புது. நீ என்னென்ன செய்யணும், இந்தந்த பொருளை வச்சு இந்தந்த உணவுகளை நீ செய்யலாம் அப்படின்னு செய்யுது. அப்ப டெக்னாலஜி உச்சத்தில் இருக்கிறது. நான் ஏன் கொள்கையை பத்தி சிந்திக்கணும், நான் ஏன் சித்தாந்தத்தை பத்தி யோசிக்கணும்னு இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், வழி மாறி தடம் மாறி போய் கொண்டிருப்பதை பார்க்கும். இன்றைக்கு என்ன செய்யறாங்க, இந்த கொரோனா வந்த காலத்துல மொபைல் போனை கையில கொடுத்து என்ன செய்யறாங்க, கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அட்டென்ட் பண்ணி எல்லா பசங்களுக்கு கையில என்ன செய்யுது, போன் இருக்குது. இந்த போனை கையில வாங்கினதான் உண்டு. ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சானோ இல்லையோ கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டான். கேமுக்கு அடிக்ட் ஆகி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், ரூம்ல உட்கார்ந்து இன்னைக்கு வீட்டுல எப்படி வளர்க்கறாங்க, வீட்டுல வளர்க்கறாங்க, எப்படி வளர்க்கறாங்க, நீ எந்த வம்பு தும்புக்கும் போவாது, வெளியே போவாத, எந்த வம்பு தும்புக்கும் நீ போவாண்டாம், நீ உண்டு உன் போன் உண்டுன்னு ரூம்ல பேசாம இரு அப்படின்னு இன்றைக்கு பெற்றோர்களே ஒரு மனநோயாளியை ரூம்ல போட்டு வளர்க்கறாங்க. இன்னைக்கு நோமோபோபியா அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கு. அதாவது நோ மொபைல் போபியா. நோமோபோபியானா என்ன, நோ மொபைல் போபியா. இந்த மொபைல் இருக்குதுல, ஒருத்தன் இன்றைக்கு மொபைல் அடிக்ட் ஆயிட்டு இருக்கான் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா, உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது போனை கொடுக்குறீங்க, ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னா போனை கொடுத்து அங்க உட்கார வைக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா. அந்த பிள்ளைகள் இடத்தில் இருந்து போனை ஒரு தடவை புடுங்கி பாருங்க, எந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்கு கோபம் வருகிறது என்பதை நீங்கள் உணரலாம். அந்த கோபம் வந்தது என்று சொன்னால் நோமோபோபியாவால் உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த நிலைமை தான் எல்லா பிள்ளைகளுக்கும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை ரூம்ல அடைச்சு போட்டு உனக்கு என்ன கேம் வேணுமோ விளையாடு, வெளியில போய் எதுவும் பிரச்சனை பண்ண கூடாது, எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது, நீ உண்டு உன் போன் உண்டு ஒரு ரூம் உண்டுன்னு உள்ள உட்காரணும். இவன் என்ன செய்யறான், பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு உள்ள உட்கார்ந்து விளையாடுறான். விளையாடுனா இவனுக்கு வெற்றி தோல்வினா என்னன்னு தெரியல. ஒருவேளை பப்ஜி கேம்ல ஃப்ரீ ஃபயர் கேம்ல வெற்றி பெற்று விட்டானே வச்சுக்கோங்க, வெற்றியை கொண்டாடுவதற்கு பக்கத்துல யாராவது இருக்காங்களா, தோல்வியை கொண்டாடுவது, தோல்வியை பகிர்ந்து கொள்வதற்கு யாராவது இருக்காங்களா, இல்ல. வெளியே விளையாட விட்டு பாருங்க, வெளியே விளையாட விட்டாதான் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யும், பல பாடங்களை கற்கும். நீங்கள் தோல்வி அடைந்து விட்டால் அவர்களை ஆறுதல் கொடுப்பதற்காக அவர்களுடைய நண்பர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் வெற்றி அடைந்து விட்டால் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக அவருடைய குடும்பம், நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக கூடக்கூடிய நேரத்தில் தான் அவன் என்ன செய்வான், வெற்றியையும் தோல்வியையும் படிக்கிறான். உள்ளே உட்கார்ந்து நீங்க கேம் விளையாட வைத்தீங்கன்னா வெற்றியையும் கொண்டாட முடியாது, தோல்வியையும் மற்றவர்களிடத்தில் பகர முடியாது.
பின்னாளில் ஏதாவது ஒரு தோல்வி அடைந்து விட்டால் அவன் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு தூக்குல தொங்கிடுறான், தற்கொலை செய்யறான். இன்னைக்கு சின்னமான யாரும் தெரியல, சொந்த உறவினர்கள் குடும்ப உறவினர்கள் யாரும் தெரியல, இளைஞர்களுக்கு வாப்பா அதாவது சின்னம்மா யாரும் தெரியல, பெரியம்மா யாரும் தெரியல, தாய் மாமா யாரும் தெரியல, வந்தா அப்படியே போனை பார்த்துட்டே போய்கிட்டே இருக்கணும். இதுதான் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. ஒரு ஆய்வு சொல்லுது, உங்களுடைய பிள்ளைகளை மணலில் விளையாட விடுங்கள். எங்க விளையாட விடணுமா? மணல்ல என்ன செய்யுங்க, விளையாட விடுங்க. அதிகமாக மணல்ல கை போட்டு விளையாடட்டும். அப்படி விளையாடினால் எந்த பிள்ளைகள் எல்லாம் மணலில் கை போட்டு விளையாடுகிறதோ அந்த பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் குறைகிறது. அந்த பிள்ளைகளுடைய கையெழுத்து அழகாக இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்குமா. எந்த பிள்ளைகள் மணல்ல கை போட்டு விளையாடுதோ அந்த பிள்ளைகளுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும் என்று இன்றைக்கு ஆய்வுகள் சொல்வதை என்ன செய்யறோம், இன்றைக்கு பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, படு மோசமாக போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை ஒரு காலம் வரும், எதுருசுல் இஸ்லாம், இஸ்லாம் மங்கி போகும். எந்த அளவிற்கு மங்கி போகும் என்று சொன்னால், ஆடைகள் உள்ள அழுக்கு எப்படி, ஆடைகள் உள்ள சாயம் எப்படி மங்கி போகுமோ அதை போன்று இஸ்லாம் அன்றைக்கு மங்கி போய்விடும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எதற்காக அவர்கள் எதனால இப்படி ஆயிருவாங்க அப்படின்னு கேட்கப்படக்கூடிய நேரத்தில், அன்றைக்கு வாழக்கூடிய மக்களால் நான் எதற்காக இஸ்லாத்தில் இருக்கிறேன், எதற்காக நான் தொழுகிறேன், எதற்காக நான் நோன்பு பிடிக்கிறேன் என்று அவனால் பதில் சொல்ல தெரியாது. என்ன சொல்வானா, எங்க அம்மா வாப்பா இருந்தாங்க அதனால் நானும் இருக்கிறேன், என் அம்மா வாப்பா தொழுதாங்க அதனால நானும் தொழுகிறேன் என்று சொல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, மறுமை நாள் அதாவது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்படுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உணவு பொட்டலம் மீது பசித்திருப்பவன் உணவின் மீது எப்படி பாய்வானோ அதை போன்று முஸ்லிம்கள் மீது பாய்வார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் அன்றைக்கு இருப்போமா? இல்ல, நாம் மெஜாரிட்டியாக இருப்போம். இன்றைக்கு ஆய்வும் அதை தான் சொல்லுது. 2050 2060 காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குமா? எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, முஸ்லிம்கள் தான் மிகப்பெரிய மதமாக இருக்கும். உலகத்திலேயே வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரிலிஜியன் என்று சொன்னால் அது முஸ்லிம் தான், முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள். எப்ப 2050 2060 முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக ஆகி விடுவார்கள். அப்ப ஆய்வும் அதுதான் சொல்லுது, ரசூலுல்லாஹ் அன்னைக்கு அதுதான் சொன்னாங்க. அப்போ நம்ம மெஜாரிட்டியாக இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப ஏன் இந்த நிலைமை? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மெஜாரிட்டியாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் இந்த நிலைமை? அப்ப சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களுடைய உள்ளத்தில் வஹன் வந்துவிடும். யா ரசூலல்லாஹ் வமல் வஹன், வஹன் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்தின் மீது மோகம் வந்துவிடும், மரணத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள். இந்த உலகத்திலேயே அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வந்துவிடும். அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? மரணத்தை மறந்து விடுவார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் வகன் வந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, 25வது அத்தியாயம் 28வது வசனத்தை சொல்லும் பொழுது, நாளை மறுமை நாளில் ஒரு நபரை குறிப்பிட்டு காட்டி சொல்வானாம், இந்த நபரை நான் உலகத்தில் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க மாட்டேனா? அந்த நண்பன் தான் வழிகடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பான். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்? இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது 7வது புலம்பல். 8வது புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது 69வது அத்தியாயம் 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபி. அன்றைய மறுமை நாளில் மனிதர்கள் புலம்புவார்கள், ஏடுகள் அவர்களுக்கு இடது கையில் கொடுக்கப்படும் போது அவர்கள் சொல்வார்களாம், இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? லம் ஊத்த கிதாபிய, இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? மரணமே எனக்கு இறுதியாக இருந்திருக்க கூடாதா என்று புலம்பி விட்டு சொல்வார்களாம், என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னுடைய செல்வம் எதுவும் இந்த நாளில் எனக்கு பலன் அளிக்கவில்லை. யார் சொல்வார்கள்? ஆட்சி அதிகாரத்தில் யார் இருந்தார்களோ,
கொடுங்கோல் ஆட்சி யார் செய்தார்களோ அவர்கள் நாளை புலம்புவார்களாம். அவர்கள் கையில் இடது கையில் ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் சொல்வார்களாம், இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? என்னுடைய ஆட்சி அதிகாரம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய செல்வம் எதுவும் இந்த நாளில் பலனளிக்கவில்லை என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எந்த அளவிற்கு அத்துமீறுகிறார்கள் பாருங்க. இன்றைக்கு சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பாகிஸ்தான்ல இருந்து சில தீவிரவாதிகள் என்ன செஞ்சாங்க, இங்க எல்லாரையும் காஷ்மீர்ல சுட்டு கொண்டாங்க. அந்த உடனே இந்த பிஜேபி அரசாங்கம், இந்த பாசிச அரசாங்கம், இந்த சங்கி கூட்டம்லாம் என்ன சொல்லுச்சு, முஸ்லிம்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி திருவிதாங்கோட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வரை அதனுடைய பழியை சுமத்தும். அப்படிதானே? எல்லார் மேலே என்ன செஞ்சாங்க, பழியை சுமத்தினார்கள். முஸ்லிம்கள் செய்து விட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, டிரெஸ் அவுத்து பார்த்து இவனுக்கு சுண்ணத்தை எடுத்திருக்குதான் பார்த்து என்ன செய்தார்கள், தீவிரவாதிகள் சுட்டார்கள் என்று அவதூறு பரப்பினார்கள். ஏன் அவதூறு பரப்பினார்கள்? தன்னிடத்தில் ஆட்சி இருக்கிறது, தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, தன்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக அவர்கள் அவதூறுகளை பரப்பினார்கள். அல்லாஹ் சொல்றா, இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமை நாளில் இடது கையில் என்ன செய்யப்படும், ஏடுகள் கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்கள் புலம்புவார்கள், என்னுடைய ஆட்சி அதிகாரம் செல்வம் எதுவும் எனக்கு இன்றைய நாளில் பலனளிக்கவில்லை என்று மறுமை நாளில் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது 8வது புலம்பல். 9வது புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யகூலு யா லைதனி, அவர்கள் நாளை புலம்புவார்கள், நான் உலகத்தில் வாழும் போது இணை வைக்காமல் இருந்திருக்க மாட்டேனா. எப்போ புலம்புவான்? மறுமை நாளில் தான் புலம்புவான். மறுமை நாளில் மனிதர்கள் புலம்புவார்களாம், உலகத்தில் வாழும் பொழுது நான் இணை வைக்காமல் இருந்திருக்க மாட்டேனா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவனாக நான் இருந்திருக்க மாட்டேனா என்று நாளை என்ன செய்வார்கள், மறுமை நாளில் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப 9 புலம்பல்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல என்னதான் இருக்குது, பெரும்பாலான புலம்பல்கள் 6 புலம்பல்கள் என்னதான் சொல்லுது, அல்லாஹ்விற்கு கட்டுப்படல, அவனுடைய தூதருக்கு நான் கட்டுப்படல, அதனால்தான் நான் இந்த இழிவை சந்தித்தேன் என்ற அடிப்படையில் தான் 6 வசனங்களும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. அப்ப அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அச்சு அசலாக நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னார், ஏனோ தானோ என்று பின்பற்றினோம் என்று சொன்னால், நமக்கு ஏற்றவாறு சட்டங்களை வளைத்தோம் என்று சொன்னால், இந்த புலம்பல்களில் இருந்து நாமும் தப்பிக்க முடியாது. இந்த புலம்பல்களில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.